வந்த உடனே ஜாக்பாட் அடிச்ச மாதிரி முதல் படமே ஹிட் கொடுத்த நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறதே கிரண் ரத்தோட். 2002ஆம் ஆண்டு விக்ரம் நடிப்புல வெளியான ஜெமினி படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுல இவங்க அறிமுகமானாங்க. இந்த படம் அவங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பெயரா வாங்கி கொடுத்துச்சு. முதல் படத்திலேயே விக்ரம் மாதிரி முன்னணி நடிகர் கூட ஜோடி போட்டது கிரணுக்கு இன்னுமே பிளஸ்ஸா அமைஞ்சிச்சு. தன்னோட கவர்ச்சியான தோற்றம் காரணமா இளைஞர்கள் மத்தியில அந்த டைம்ல பயங்கர ஃபேமஸ் ஆனாங்க. தன்னோட முதல் படத்துக்கே இவங்க பெஸ்ட் டெபியூ நடிகை அப்படின்ற அவார்டும் வாங்கினாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு வின்னர், அன்பே சிவம், திவான் மாதிரி பல படங்கள்ல நடிக்கக்கூடிய வாய்ப்பே கிடைச்சிச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ரித்திகா சிங். ரித்திகா சிங் நம்ம தமிழ் சினிமாவிலேயே ரொம்ப ரொம்ப ஃபிட்டா இருக்கக்கூடிய ஒரு நடிகை. அதுக்கு காரணம் அவங்க வெறும் நடிகை மட்டும் கிடையாது, அவங்க உண்மையாவே ஒரு பாக்ஸர் தான். சுதா குங்கரா இறுதி சுற்று படத்தை டைரக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த படத்தை சாதாரண ஹீரோயின் வச்சு எடுக்காம உண்மையாவே பாக்ஸிங் தெரிஞ்ச ஒருத்தங்களை வச்சு எடுத்தா இன்னும் தத்ரூபமா வரும் அப்படின்றதுக்காக தேடிட்டு இருக்கும் போது அவங்க கண்டுபிடிச்சவங்க தான் இந்த ரித்திகா சிங். இதன் மூலமா மாதவன் கூட அவங்களோட கெமிஸ்ட்ரி பக்காவா ஒர்க் அவுட் ஆகி இறுதி சுற்று படமும் தமிழ் சினிமாவோட ரொம்பவே பிளாக் பஸ்டர் படமா மாறிச்சு. இதன் மூலமா ரித்திகா சிங் பாக்ஸிங்ல இருந்து ஒரு ஹீரோயினாவும் மாறினாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கேத்ரின் தெரேசா. இப்ப இருக்கக்கூடிய நிறைய பேர் இவங்களை மறந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா மெட்ராஸ் படத்துல இவங்க அப்படி ஒரு தாக்கத்தை உருவாக்குனாங்க. மெட்ராஸ் தான் இவங்களுக்கு முதல் படம். கார்த்திக் கூட இவங்களோட கெமிஸ்ட்ரி முதல் படத்திலேயே அவ்வளவு சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். வட சென்னையோட பின்னணியில உருவாக்கப்பட்ட படம் தான் இந்த மெட்ராஸ். இந்த படத்துல அவங்களோட ஒவ்வொரு சீனையும் அவ்வளவு அற்புதமா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. முதல் படம் மாதிரியே தெரியாது. இந்த படத்தோட வெற்றி தான் அவங்களுக்கு அடுத்தடுத்த பல பட வாய்ப்புகளை வாங்கி கொடுத்துச்சு. ஆனா அவங்களால இப்ப ஹீரோயினா சஸ்டெயின் பண்ண முடியல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பிரியா பவானி சங்கர். பிரியா பவானி சங்கர் சினிமாக்குள்ள வரதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு ஃபுல்லா ஃபேமஸ் தான். அந்த அளவுக்கு அவங்க நடிச்ச சீரியலும் அவங்க நியூஸை தொகுத்து வழங்கினதும் பயங்கர ஃபேமஸா இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவங்க மேயாதமான் படத்தின் மூலமா ஹீரோயினா அறிமுகமானாங்க. வைபவ் நடிச்ச இந்த படம் இளைஞர்கள் மத்தியில பயங்கர ஹிட் ஆக பிரியா பவானி சங்கரோட மார்க்கெட்டும் ஒரே படத்துல ஏறிச்சு. அதுக்கப்புறமா கடைக்குட்டி, சிங்கம், மான்ஸ்டர், ஓம் மனப்பெண்ணே, யானை, திருச்சிற்றம்பலம் அப்படின்னு அவங்க தொடர்ந்து ஹிட் படங்கள்ல மட்டுமே நடிச்சிட்டு வந்தாங்க. இப்போ இவங்க நடிச்ச டிமாண்டி 3 படமும் சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ராஷ்மிகா மந்தனா. இன்னைக்கு இந்தியாவிலேயே ரொம்பவே மிகப்பெரிய நடிகையா 2000 கோடி படத்துல இருக்கிற அளவுக்கு உயர்ந்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு அவங்களோட முதல் படம் தான் காரணம். கீதா கோவிந்தம் அப்படின்ற படத்தின் மூலமா ராஷ்மிகா மந்தனா தன்னோட கெரியரை ஒரே படத்துல உச்சத்துக்கே கொண்டு வந்தாங்க. இந்த படத்துல அவங்களுக்கும் தேவர் கொண்டாக்கும் இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி அவ்வளவு சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இந்த படம் ராஷ்மிகாக்கு கெரியரை மட்டும் கொடுக்கல, தன்னோட துணையையும் கொடுத்துச்சு.